அனைவருக்கும் வணங்க. பிறந்திருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது இப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமைந்து இருக்குங்க. தை மாதத்தை பார்த்திங்கன்னா மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்து தாங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம்னு சொல்கிறாங்க. இந்த மகர மாதம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனின் தேர்பாதை தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலந்தாங்க இந்த தை மாதமாக. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தின் பிதாமகரான பீஷ்மர் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் தனது உயிர் போவதற்கு அம்பு படுக்கையில் காத்து கொண்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுங்க இந்த தை மாதம். தேவர்களின் உதய காலமும் இந்த தை மாதமும் கூட. சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமே இந்த தை மாதங்க. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தை மாதம் 1ஆம் தேதியான ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்ட உள்ளது. அன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் சித்த யோகம் அமையக்கூடிய நாளை பொங்கல் பண்டிகை. இந்த பண்டிகையில் விசேஷமாக சூரியன் விவசாயிகள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவது என்று நம்மளுடைய முன்னோர்களுடைய ஐதீகமும் கூடங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் அம்மாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை மிகவும் தேவை. அவர்களுடைய நெஞ்சகம் நுரையீரல் போன்றவற்றில் பாதிப்பு உடல் சூடு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகளில் உறுதியாக இருந்து முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்குங்க. தன குடும்பாபதியும் சப்தமாபதியுமான தைரிய வீரிய பராக்கிரமக்காரர்களான செவ்வாய் கேந்திர ஸ்தானமான நாளில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களிடம் இருந்த சோம்பல் நலிவு எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீர்கள். அரை குறையாக விட்டு வைத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் பயந்து செயல்பட்ட நிலை உங்களுக்கு இனி இருக்காது. உங்களை குறை கூறுபவர்களுக்கு உங்களை பாராட்டும் நிலையை உண்டாகுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவுடன் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் வக்கிரம் அடைந்திருக்கும் குருவால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படுங்க. கொடுத்த வாய்க்கை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண வரமும் உங்களுக்கு வந்து சேருங்க. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வர வாய்ப்பு இருக்குது. செய்து வரும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சொந்த இடம் இல்லை வீடு இல்லை என்ற மனக்குறை உங்களுக்கு விலகும். சொந்த வீட்டில் குடியேறும் நிலையும் உங்களுக்கு உருவாகுங்க. வங்கியில் கேட்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. பொன் பொருள் சேர நிறைய வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியை வழிபட வாழ்வில் வளமே உண்டாகுங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ராஜராஜேஸ்வரியை போற்று அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் இந்த அம்மாளே ஆவார். சுவாதி பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்துவதில் வல்லவராக உங்களுக்கு இருப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மக்காரன் சனியுடன் ராகு கூட்டணி அமைந்திருப்பதால் குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி பிரச்சனை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்ப்பு அனைத்துமே தள்ளி போகுங்க. உங்கள் வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வருமானமும் வந்து சேருங்க. வரவிற்கேற்ப செலவு செய்ய பழகி கொள்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சிறு பிரச்சனைகள் உண்டாகுங்க. உடன் பணிபுரிபவர்களுக்கு உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்த தவறுக்கு உங்களை பழி வாங்க நினைத்தாலும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க.
ஜனவரி 29 வரை உங்கள் பாக்கியாபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனத்தால் சாதனை புரிவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீராகும், பணப்புழக்கமும் அதிகரிக்குங்க. புதிய இடம் வீடு வாங்கும் நிலையும் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க. கலைஞர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் நிறைய உண்டாகக்கூடியதாக இருக்குது. வங்கியில் கேட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய வாகனம், ஆடை, ஆபரணம் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனும் செவ்வாய் உச்சமாகவும் சஞ்சரிப்பதால் வேலை பளு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஓய்வு உறக்கம் குறைவதால் உடல்நிலையில் சங்கடங்கள் வந்து போகும். கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறை மிக மிக தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேரும். வயதானவர்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குங்க. துர்க்கையை வழிபட்டால் உங்களுக்கு முயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக ஞானத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்குங்க. ஞானக்காரன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்கிரமாகி இருப்பதால் பண வரவில் எதிர்பாராத தடை ஏற்படுங்க. அவசரமாக சில வேலைகளில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. உடலில் ஏற்பட்ட பாதிப்பும் விலகுங்க. விரய செலவு குறையும். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கும் ஏதுவால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ற பணவரவு உங்களுக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். பிப்ரவரி 7 முதல் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் பொருள் வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய வாகனமும் வாங்குவீர்கள். குடும்பத்தில் நெருக்கடியும் விலகுங்க. அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரியின் ஆதரவும் கிடைக்குங்க. ஆனால் உழைப்பும் அதிகரிக்கும். அவசர வேலைகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து சேரும். நேரத்திற்கு தூங்குவது, சாப்பிடுவது என சரியாக இருந்தால் உடல்நிலை உங்களுக்கு சீராகும். புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. தேவைக்கேற்ற வருமானம் வருவதால் பண நெருக்கடி இருக்காது. கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது மிக மிக நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட வாழ்வு உங்களுக்கு வளமாக இருக்குங்க. நன்மையே நடக்கும். குறிப்பாக சொல்ல போனால் முன் அனைவரும் சமம் என்பதற்கு ஏற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு நாளாகவே அமைந்து இருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் மனதில் உறுதி உங்களுக்கு பிறக்கும். எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக இருக்குங்க. எதிர்பாலினத்தரால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். ஆனாலும் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப நிம்மதி குறையக்கூடுங்க. கணவன் மனைவியிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கணுங்களுக்கான செலவுகளும் நிறைய ஏற்படுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றமும் உண்டாகுங்க. லாபமும் குறையக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருப்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்பு சுமைகள் உங்களுக்கு வரும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பதும் நல்லதுங்க. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருப்பது நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியுங்க. செலவும் அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளும் உண்டாகுங்க. காரியம் தாமதமாகவே நடக்கும். வீண் கவலைகள் இருக்குங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. நன்றி.